Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 10th மேத்ஸ் சாப்டர் நம்பர் 1 ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ல எக்ஸாம்பிள் 1.9 வந்து பார்க்க போறோம். क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னா f of x is equal to 2x minus x square ன்னு எனக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி 3 சப்டிவிஷன்ஸை வந்து சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா f of 1, அதாவது எக்ஸுக்கு பதிலாக 1 வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ஸை சால்வ் பண்ணுறேன். அப்படின்னா f of x வந்து பார்த்தீங்கன்னா 2x minus x square. அடுத்தது f of 1 வந்து கண்டுபிடிக்கணும். அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக இங்கே எல்லா இடத்துலையுமே 1 வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்படின்னா 2 into 1 minus 1 square. அப்படின்னா 2 into 1 பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர் பண்ணாலே எனக்கு 1. அப்படின்னா 2 into 1 வந்து 2ஓட ஒரு 1 மைனஸ் பண்ணேன்னா எனக்கு 1 கிடச்சிருக்கும். அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா f of x plus 1 வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்தோம்னா f of x வந்து என்னென்னா 2x minus x square. அப்படின்னா f of x plus 1 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னா x இருக்கிற பிளேஸில் நான் x plus 1 ரீப்ளேஸ் பண்ணணும். அப்படின்னா 2 into x plus 1 மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக x plus 1 to the whole square. அப்படின்னா இதை நான் மல்டிப்ளை பண்ணுற உள்ள தனித்தனியாக. அப்படின்னா 2 into x வந்து 2x, அடுத்து 2 into 1 வந்து 2, அடுத்தது இங்கே மைனஸ். இதை பார்க்க எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா a plus b to the whole squareங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. இந்த ஃபார்முலா வந்து நீங்கள் 8th 9th நிறைய ஸ்டாண்டர்ட்ஸில் வந்து படிச்சிருப்பீங்க. அப்படின்னாலும் நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஃபார்முலா என்னென்னா a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. இதான் வந்து ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலாவில் நான் ஏக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னா எக்ஸு, பிக்கு பதிலாக 1 வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா a ஸ்கொயருங்கிறப்ப எக்ஸ் ஸ்கொயர், b ஸ்கொயருங்கிறப்ப 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏக்கு பதிலாக எக்ஸ், பிக்கு பதிலாக 1. அப்படின்னா 2x ப்ளஸ் 2 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், 1 ஸ்கொயர் பண்ணால் 1, அடுத்து 2 இன்ட்டு எக்ஸ் வந்து 2x, 2xோட 1 மல்டிப்ளை பண்ணனா திருப்பியும் 2x தான் வந்து கிடச்சிருக்கு. அப்படின்னா 2x ப்ளஸ் 2, இந்த மைனஸை எல்லாத்துக்குமே தனித்தனியாக கொடுக்குறேன். அப்படின்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 மைனஸ் 2x. அப்படின்னா 2xம் கேன்சல். அப்படின்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் 2 மைனஸ் 1ஓட வேல்யூ எனக்கு ப்ளஸ் 1 கிடச்சிருக்கும். அப்படின்னா ஃபைனல் ஆன்சராக எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 வந்து கிடச்சிருக்கு. அடுத்து தேர்டு சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா f of x ப்ளஸ் f of 1. f of x வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இங்கே எதுவுமே சேஞ்ச் பண்ணல, f of x தான் இருக்குது. அடுத்தது f of 1 வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதை ஃபஸ்ட் சப்டிவிஷன்லேயே கண்டுபிடிச்சிருக்கோம். அதோட வேல்யூ 1. அப்படின்னா f of 1 is equal to 1. இப்போ நான் இந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அதாவது f of x ப்ளஸ் f of 1 தான் வந்து கண்டுபிடிக்கணும். அப்படின்னா இது ரெண்டையுமே ஆட் பண்ணணும். அப்படின்னா 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. இதை நான் வந்து டிகிரி வைஸ் வந்து ஆர்டர் பண்ணி எழுதுகிறேன். அப்படின்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1ன்னு எனக்கு கிடச்சிருக்கும். இதான் வந்து இந்த தேர்டு சப்டிவிஷனோட ஃபைனல் ஆன்சராக இருக்கும். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஏதாச்சும் டவுட் இருந்தாலுமே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.